ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான சிவபிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா. இப்போ சின்ன கேப்பு, லாஸ்ட் டைம் நீங்கள் பேசின விஷயங்கள் நிறைய பேர் மத்தியில் ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இனிய தேங்க்யூ. திருப்பரங்குன்ற அரசியல் ஸ்ட்ரைட்டாகவே வரேன், அது எப்படி பார்க்குறீங்க? அதை திருப்பரங்குன்றம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தமிழ் கடவுளான முருகனுடைய முதல் படை வீடு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அதுதான் பெரும்பாலான தமிழ் மக்களினுடைய இல்லங்களில் காலையில் எல்லாரும் கேட்குற பாடல். அது என் குடும்பம் உட்பட. அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா தமிழ் கடவுள் என்றால் அது முருகன். தமிழர்களுக்கு எல்லாருக்குமே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் அந்த மலையில் 3 ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், காசி விஸ்வநாதர் திருக்கோவில், சிக்கந்தர் பாதுஷா தர்கா. பாதுஷா தர்கா இஸ்லாமியர்களுடைய ஒரு கோவில். இதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இங்கே அந்த இந்து மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த 200-300 வருடங்களாக அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். மாமா மச்சானா பழகுறாங்க, சகோதர சகோதரிகளா எல்லாரும். அவங்க ஒருத்தரை விட்டு விட்டு இன்னொருவர் எந்த வேலையும் செய்வது கிடையாது. திருப்பரங்குன்றம் அந்த சன்னதி தெருவில் முருகனை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா 4 கடை இந்துக்களுக்கு இருக்கும். அதன் பிறகு இருக்கக்கூடியது இஸ்லாமியர்களினுடைய கடைகள். அதன் பிறகு ஒரு மசூதி இருக்கும். அங்கேயே அந்த மசூதி தாண்டி போகும்போது தான் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கும் மலைக்கும் செல்லக்கூடிய வழி. அங்கேயே உங்களுக்கு அந்த ரிலீஜியஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே பார்க்கலாம். அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தர்கா மேலே இருக்கிறதும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் இங்கே சாமி கும்பிட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த எந்த கடைக்கு நீங்கள் போனாலும் அந்த கடையில் உங்களுக்கு தெரியும். கடையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சார் முருகனுக்கு எங்கே பூஜை சாமான் வாங்கிட்டு போகிறாங்களோ தர்காவுக்கு போகிறவங்களும் எங்ககிட்ட தான் பூஜை சாமான் வாங்கிட்டு போவாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ராமநாதபுரம் எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் மேலே போகிறாரு. அவர் போயிட்டு அசைவம் சாப்பிட்டதா ஒரு ஃபோட்டோ வெளியில் வருது. அவர் சாப்பிட்ருந்தால் கண்டிக்கத்தக்க விஷயம். நீங்கள் தர்காவை தவிர மற்ற எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தமான இடம். இப்போ மலை மேலே நீங்கள் அது ஒரு புனிதமான ஸ்தலம் இல்லை, அது ஸ்தலம்தான். இப்போது நீங்கள் இந்துக்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் கெடாவெட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாமிகளும் இருக்கின்றன, கெடாவெட்டை ஏற்றுக்கொள்ளாத சாமிகளும் இருக்கின்றன. முருகனுக்கு வழக்கமாக யாரும் கெடா வெட்ட மாட்டாங்க. முருகனை கும்பிட்ட அன்னைக்கு எங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். கிருத்திகை அன்னைக்கு எதுவுமே சாப்பிட அப்படி நான்வெஜ்ஜே கிடையாது. அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு சாப்பிட மாட்டோம். அந்த கந்த சஷ்டியினுடைய 10 நாட்களும் எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே விரதம் இருப்போம். ஆனால் எங்களுக்கு கார்த்திகை தீபம் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றுனது ஓகே. ஒரு முருக பக்தனா சொல்கிறேன், ஓகே, ஐ எம் ஃபைன் வித் இட். காலங்காலமாக எங்கே ஏற்றிட்டு வராங்க, விளக்கு ஏற்றி. ஆஸ் எ பிலீவரா ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். எம்பி அந்த விஷயத்தை, அந்த ஃபோட்டோ உண்மைன்னா அவர் செய்திருக்கக்கூடாது. அவர் செய்திருக்கக்கூடாது. அதில் எந்த மாற்று கருத்து அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. அவர் செஞ்சது தவறு தான். அங்கே இருக்கிற மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி, சார் வெளியில் இருக்கிறவங்க வர்றவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. அது 2 மதத்தையும், ஒரு மதத்தை குறிப்பிட்டு இல்லை. இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ உள்ளூர் மக்கள் கிளியராக இருக்காங்க. ஒரு நல்லது பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் ஆகும். ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்கு நேரமே ஆகாது. டக்குன்னு போட்டு பொழந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த உள்ளூர் மக்கள் ஸ்ட்ராங்காக எங்களை மீறி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த இஷ்யூ ப்ளோ அப் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அந்த மக்கள் பாராட்டக்கூடிய வேண்டியவர்கள். முதல்ல பிப்ரவரியில் இந்த ஃப்ளேர் அப் நடக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஃபவுண்ட் வாண்டிங் ஃபார் ஆக்ஷன். அவங்க சரியாக டீல் பண்ணலை. அன்னைக்கே டீல் பண்ணியிருக்கணும் அந்த ஆக்ஷனை. 2 ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கும் எந்த ஒரு ஆக்சஸும் கொடுத்துருக்கக்கூடாது. அது கொடுத்ததுனால தான் இந்த இஷ்யூ ப்ளோ அப் ஆச்சு. இப்போ
கண்டெம்ட் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் தமிழ்நாடு அரசு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா அந்த தர்காவுக்கு எந்த சேதாரம் வராதுங்கிறத நீங்கள் எப்படி கண்காணிப்பீங்க, எப்படி நீங்கள் அஷ்யூர் பண்ணுவீங்க? இப்போது அன்னைக்கு பார்த்தோம் எல்லாரும், அவங்கெல்லாம் பக்தர்களா? பக்தர்கள் மாதிரியா இருக்கிறாங்க? எனக்கு தோணலை பக்தர்கள் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, இது தென்னிந்தியாவின் அயோத்தின்னு சொல்றவங்க கிட்ட நீங்க எப்படி பக்தியை எதிர்பார்க்க முடியும்? தென்னிந்தியாவினுடைய அயோத்தி இது. நீங்க மாஸ்க், நீங்க தர்காவை கொண்டு போய் ரீலோகேட் பண்ணிக்கோங்கன்னா அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? காலங்காலமா அங்கதானே இருக்கு அந்த தர்கா. அதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை. அந்த தர்கா 300 வருஷத்துக்கு முன்னால வந்தது தாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. இருக்குல்ல, அமைதியா இருக்குல்ல, அந்த இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த ரிலீஜியஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கான எக்ஸாம்பிள் இருக்கும். நான் இது ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், உங்கள் பேட்டியிலையும் சொல்கிறேன். எங்கள் குடும்பம் வந்து எங்கள் ஊரில் திருத்தணிக்கு அருகில் ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலை 100 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வரோம். 100 ஆண்டுகளாக அந்த கோயிலுக்கு 4 குடமுழுக்குகளை எங்கள் குடும்பத்தினுடைய 4 தலைமுறைகள் செய்திருக்கிறது. நாங்களும் முருக பக்தர்கள் தான். எங்கள் முருகன் தன்னுடைய கோவிலிலிருந்து ஊர்வலம் செல்வதற்கு முதல்ல வெடி போடுவாங்க, எந்த ஊர்லனாலும். அந்த வெடியை எங்க ஊர்ல இருக்கிற அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வெடி கொடுப்பவர் ஒரு இஸ்லாமியர். அவர் வருவாரு, முருகன் முன்னால ஒரு நமஸ்காரம் போடுவாரு, அந்த வெடியை கொண்டு போய் போடுற தம்பிக்கிட்ட கொடுப்பாரு. அவனும் கும்பிட்டுட்டு வாங்குவான், போய் வெடியை போடுவான். அந்த வெடி போட்டால் தான் முருகர் கிளம்புவார். இன்னும் முருகர் கிளம்ப முடியாது. ஒரு இஸ்லாமியர் வந்து கொடுத்து முருகர் கிளம்புறாரு. அங்கே வந்து என்னன்னா, அந்த முருகர் வந்து கஸ்டமரு, இஸ்லாமியர் வந்து செல்லர், இவ்வளவுதான். அந்த எமோஷனல் டச் இருக்குல்ல, அதுதானே வேணும் நமக்கு. அந்த இஸ்லாமியரும் இது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இந்த கோயில் நிர்வாகமா ஒரு இஸ்லாமியர் நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல. இது வந்து என்னுடைய நம்பிக்கைக்கு நான் பண்ணிக்கிறேன், உங்களோட நம்பிக்கைக்கு நீங்க பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வழக்கம். அதை வந்து நீங்க வந்து 6 மாசத்துல இல்லை 6 வருஷத்துல 60 வருஷத்துலாம் அதை வந்து காலி பண்ணிட்டுலாம் போக முடியாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு மக்களுக்குள் அந்த பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுங்கிறது தான் அன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் மக்கள் வந்து இது ரொம்ப வெளிப்படையாக காமிச்சாங்க. ஒரு அரசாங்கமும் கூட ஒரு கண்டெம்ட் வந்தாலும் பரவாயில்லை, நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு எந்த தைரியத்தில் சொன்னாங்க அன்னைக்குன்னா, திருப்பரங்குன்ற மக்கள் எதிர்க்க மாட்டாங்கங்கிற தைரியத்தில். ஸோ டிஎம்கே எடுத்த ஸ்டாண்டு சரிதான், திமுக அரசு எடுத்த ஸ்டாண்டு சரிதான் சொல்கிறீங்களா? அவங்க எடுத்தோட திமுக அரசுன்னு இல்லை, எந்த அரசாக இருந்திருந்தாலும் இந்த ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கணும். இல்லை, சில பேர் சொல்கிற கருத்து வந்து ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் சொன்ன தீர்ப்புக்கு வந்து திமுக அரசு மதிக்கலை, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற ஒரு அரசியல் இது வந்து 2 விதமாக பார்க்கணும். தீர்ப்பை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அவங்களுடைய கடமை, கட்டாயம். கண்டெம்ட் வந்து அது கண்டெம்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டாக அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாருங்கிறதுக்காகவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெட்டரா பண்ணாமல் இருக்கிறது பெட்டரான்னு யோசிச்சாங்கல்ல. பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா பண்ணால் இட் வில் ஓப்பன் அ பேண்டோராஸ் பாக்ஸ். என்ன ஆகும்னா, இன்னைக்கு இந்த கோயிலில் ஏற்றணும்பீங்க, நாளைக்கு வேற ஏதாவது கோயிலில் இதை பண்ணணும்பீங்க. அது எல்லாத்தையும் ஒரு அரசாங்கமோ ஒரு கோர்ட்டும் அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தால், அப்போ வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் உட்காந்து கடவுளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்களா, இல்லை நீங்கள் 3 வேளை சாப்பிட்றத பற்றி பேசுவீங்களா, நீங்கள் நல்லா உடை உடுத்துறதை பற்றி பேசுவீங்களா, உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி பேசுவீங்களா? எதை பேசுறது நல்லது, எதை பேசணும்னு நினைக்கிறீங்க? கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் உணர்கின்ற ஒரு விஷயம். நான் கடவுளை எப்படி நம்புகிறேன் நான் உணர்றது வேற, நீங்கள் உணர்றது வேற. ஒரே மதத்தினர் கூட உணர்றது வேற. இன்னொன்று, இந்து மதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பறந்து விரிந்த ஒரு மதம். அந்த மதத்தில் வந்து எவ்வளவோ கஸ்டம்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் அந்த மதத்தில் ஸ்பேஸ் இருக்குது. நான் பல முறை சொல்கிற விஷயம்தான், ஒரு குடும்பத்துக்குள்ளேயே கிளான்ஸ் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும், அவங்களுக்குள்ள பழக்கங்கள் வேறுபடும்.
இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 4 கிளான் வந்து நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வமான எல்லையம்மனுக்கு நாங்கள் காவு கொடுக்க மாட்டோம். ஆடோ கோழியோ எதையும் பலி கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்ற 10 கிளான் கொடுப்பாங்க. அதுலேயே ஒரு வேறுபாடு இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் தாத்தாங்கெல்லாம் கூடி இது எடுத்த முடிவு. இது வந்து ரத்த காடு ஒரு மாதிரி வேண்டாம், விலங்குகளை கொல்றது கஷ்டமா இருக்கு, கடவுளுக்காக அதை பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவுக்கு இன்னமும் 75 கட்டுப்படுறீங்க. நாங்கள் கட்டுப்படுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா நானும் இந்து தான், நானும் ப்ராக்டிசிங் ஹிந்து தான். நானும் தினமும் விபூதி வைப்பேன், தினமும் சாமி முன்னால் கும்பிட்டுட்டு தான் வீட்டை விட்டு கிளம்புவேன். இதில் பாஜக வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? நிச்சயமா. பாஜக மட்டும் இல்லை, எல்லா இந்து அவுட்ஃபிட்ஸும் சரி. இன்னொன்று அந்த பக்கம் முஸ்லீம் அவுட்ஃபிட்ஸ் அவங்க அமைதியாக இருந்தாலும் கூட பிரச்சனையை ஆரம்பித்ததும் அவங்க கூட. அதை பற்றியும் நம்ம சொல்லுங்க. பிரச்சனை அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னா அந்த ஸ்டேட்டஸ் கோவை நீங்கள் விடணும். அப்படி அந்த ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஃபோட்டோஸ் என்னன்னு கிளாரிஃபை பண்ணணும். இங்கே இருக்கிற மக்கள் குறை சொல்கிறாங்க. அந்த எம்பி போயிருக்க கூடாது, அவருக்கு பண்ணது தப்பு தான், அவசியம் இல்லை. நீங்கள் அந்த தர்காவுக்கு பக்கத்தில் உணவு அருந்தலான்னு நினைக்கிறேன். நான்வெஜ் நீங்கள் சாப்பிடலாம், பட் அந்த ஹில்ஸில் சாப்பிடக்கூடாது. அது வந்து அந்த மக்கள் சாப்பிட மாட்டாங்க, புனித ஸ்தலம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்துக்களினுடைய கோயில் இருக்கிறது, ஆன்மீகம் சாப்பிட மாட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காஷ்மீரில் நம்ம பேசுகிறோம், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது பிணக்கம் இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு விரோதம் இருக்கிறதுலாம் பேசுகிறோம்ல. நான் பிடிஐயில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாஸஸ்ஸு, என்னுடைய சீனியர் கலீக்ஸ் வந்து நிறைய பேர் காஷ்மீரில் இருந்து வந்திருக்காங்க. அதில் பெரும்பான்மையானவர்கள் ஹிந்து பண்டிட்ஸ், அவங்க காஷ்மீரி பண்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அங்கே பெங்காலில் காஷ்மீர்லாம் அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அந்த மக்கள் அந்த பண்டிட்ஸ் ரம்ஜான் டைமில் ஒரு நாள் ரோஸா இருப்பாங்க. அவங்களும் இந்துக்கள். ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த மக்களுக்காக ஒரு நாள் பிரார்த்தனை. இப்படிதான் மத நல்லிணக்கம்ங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கு எல்லா இடத்துலையும். அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி. இதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், இதே வேற ஸ்டேட்டாக இருந்தால் இந்த இஷ்யூ வந்து இன்னும் போன் ஆகிட்டே இருந்திருக்கும். இங்கே தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்டே வந்து இந்த ரைட் விங் பீப்புளே வந்து போலீஸ் கிளம்புங்கன்னு சொன்ன உடனே கிளம்புறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சத்தம் போட்டுட்டு கோஷம் போட்டு கிளம்பிடுறாங்கன்னா லோக்கல் சப்போர்ட் இல்லை. நீங்க லோக்கல் சப்போர்ட் இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். லோக்கல் சப்போர்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்கள் வந்து உங்களை கூட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க டெய்லி போராட்டம் பண்ணலாம். நான் துரத்துறானே, நீ கிளம்பு, நீ இந்த ஆளே கிடையாது, நீ இந்த ஊர்ல பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். பிரச்சனையே இல்லையே. பிரச்சனை இருந்து நீ பிரச்சனை கிளப்பாத, நீ புதுசா ஒன்ன உருவாக்காத. அதான் அங்க பிரச்சனை. நாங்க ஒத்துமையா இருக்கோம். இங்க பிரச்சனையே இல்லை. அவன் கோயிலுக்கு போறான், நான் என் கோயிலுக்கு போறேன். இன்னொன்னு, அந்த வில்லேஜே வந்து அந்த கோயிலையும் தர்கா முழுக்க கோயிலை நம்பி இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அது. தர்காவுக்கு வர்றவங்க வந்து ரொம்ப கம்மி. கோயிலுக்கு வர்றவங்களை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த தர்காவுக்கு வர்றவங்க ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் 30 பேர் வந்தால் போதும். கோயிலுக்கு எத்தனை ஆயிரம் மக்கள் வருகிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய துணிக்கடைகளில் 4 துணிக்கடைகள் இஸ்லாமியர்களுடைய. நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன். போய் நான் ஸ்டோரி பண்ணுறதுக்காக ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கீங்க. போகும்போது நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அந்த சன்னதி தெருவில் பார்த்தது தான் எல்லாமே இந்த சன்னதி தெருவில் பார்த்தது தான். கோயிலேருந்து 5 வீடோ 5 பில்டிங் தள்ளி தான் ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதிக்கு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு வழி இருக்குது. ஸோ இப்படி தான் அங்கே இருக்குது. அங்கே மக்கள் எல்லாரும் அங்கே ஒரு 70 வயது உடையவர் 65 வயசில் அவர் 65 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட 5 வயசில் அவர் திருப்பரங்குன்றம் வந்திருக்கார். அவர் சொல்கிறார், எல்லாரும் போவோம், மேலே தர்காவுக்கு போவோம். சரி, இதே சினிமாவில் பேசுகிற மாதிரி ஒரு சிலர் நினைப்பாங்க. இல்லை, அவங்க ஓப்பனாக சொல்கிறது என்னென்ன, சார் நம்ம ஏதாவது சாமி கும்பிட்டோம்னா நம்ம பிரசாதம் கொடுப்போம், அவங்க பிரியாணி கொடுப்பாங்க ரம்ஜானுக்கு.
அதுதான் வழக்கம். அந்த வழக்கத்தை யாரும் மாற்ற முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மத நல்லிணக்கம், இந்த ரிலீஜியஸ் ஹார்மனிங்கிறது வந்து இங்கே நம்ம பிளட்லேயே இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசனும் இருக்குது. நமக்கு வந்து ஒரு இன்வேஷனோ ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இந்தியா பாகிஸ்தான் வார் அதெல்லாம் நம்ம பார்க்கல. இங்கே வந்து எதுவும் நம்ம வந்து நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ளே நடக்கலை. அதனால இந்த மக்கள் வந்து இங்கே வந்து நிறைய இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய பிஸ்னஸஸ் வந்து ரன் பை முஸ்லிம்ஸ். நமக்கு தெரியவே தெரியாது அது முஸ்லிம்ஸ் தான் அதனோட ஓனர்ஸ் அப்படின்னு. பட் அது பெரிய பாப்புலர் பிராண்டாக இருக்கும். அவங்களும் என்னென்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை ரொம்ப வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே எல்லாரும் சமம், எல்லாரும் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1008 பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். நான் சொல்கிறேன், தலித்துகளுக்கு இன்னமும் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. அதெல்லாம் வேறு. பட் மத நல்லிணக்கம் இருக்கா? மதத்தை வைத்து ஒருவர் இங்கே பிரச்சனை பண்ணால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு பதில் சொல்ல இல்லை, 100% இல்லை. இல்லை, அதுதான் அன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. லோக்கல் சப்போர்ட் இல்லாததுனால தான் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு. ஃபெப்ரவரிலையும் அப்படி தான் ஃபிசில் அவுட் ஆச்சு, இப்போ டிசம்பர்லேயும் அப்படி தான் ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து கருத்து தெரிவித்தாங்க. இதில் இன்னும் முக்கியமாக வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து கருத்து சொல்லலைன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு வச்சுட்ருக்காங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் கருத்து சொல்ல தெரியல, அவ்வளோதான். தெரியல, வேற என்ன பண்ண முடியும்? அவருக்கு தெரியல, எழுதி கொடுக்கறவங்களுக்கு தெரியல, சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? நாம 2 பேரும் தான் போய் அவருக்கு சொல்லிட்டு வரணும். சேர்க்க மாட்டாங்க. வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன கட்சி கூட கருத்தை சொல்லிடுச்சு. நாங்க தான் ஆள போறோம் மேலன்னு பேசுறீங்க, கரெக்டா? ஆளுவோம்லாம் சொல்ல, நாங்கள் வந்துட்டோங்க, நாங்கள் தான் முதலமைச்சர்னு பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் கருத்து சொல்லணுமா இல்லையா? என்ன ஸ்டாண்டு இதில்? என்ன டிஎம்கேவையாவது ப்ளேம் பண்ணுங்கன்றாங்க. வாயை திறந்து பேசுங்க. எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்போ உங்களை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? சரி, பிளைண்ட்லி அவங்க என்ன சொன்னால் டிஎம்கே அட்டாக் பண்ணோம். டிஎம்கே எதுவும் பண்ணல, பாண்டிச்சேரிலேருந்து கற்றுக்கணும். அது வேற. அந்த கதை அதை தனியாக பேசுவோம். இப்போ இதுக்கு மட்டும் திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ என்ன? சிம்பிளாக சொல்லலாம், ஒரே ஒரு இஷ்யூவை சொல்லுங்கள். மத நம்பிக்கைகளில் அந்தந்த என்னென்ன கஸ்டம்ஸ் இருந்துச்சோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணணும், வேற யாரும் இந்த இதில் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் எல்லாரையும் குஷிப்படுத்துகிற விதத்துலையா சொல்லுங்கள். இல்லை பிஜேபியை எதிர்க்கக்கூடிய தைரியம் இருந்தால் எதிருங்கள். எதுவுமே நான் பண்ண மாட்டோம், இதில் நாங்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்போம்னா, எங்கள் ஜேர்னலிஸ்டே நியூட்ரலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க காலங்க இது. நீங்கள் வந்து ஒரு பாலிட்டிஷியன் நான் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படின்னா என்னங்க நியாயம்? நீங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களோ இல்லை ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோடு நிற்கிறது தான் அறம். அதுதான் தமிழ் கலாச்சாரம் சொல்கிறது. அதையே நீங்கள் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் எங்கள் பாண்டிச்சேரியில் 10 நிமிஷம் பேசுகிறீங்க, திருப்பரங்குன்றம் பற்றி 1 நிமிஷம் உங்களால் பேச முடியாதா? நீங்கள் திமுகவை 1000 குறை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் யாரை வேண்டுமானாலும் குற்றம் சொல்ல. இல்லை, அவர் கிறிஸ்டின் பேர் நம்ம ஜோசப் விஜய்ன்றதுனால திருப்பரங்குன்ற இஷ்யூ பேசிட்டோன்னு நமக்கு எதாவது பிரச்சனை வரணும் நினைச்சிருக்கலாமா? அப்படிலாம் இல்லை. ஜோசப் விஜயா யாருமே அவரை பார்க்கறது இல்லை, அவரை விஜயா தான் பார்க்குறாங்க. அந்த விஷயத்தில் பாஜக தலைவர்கள் அவருடைய கிறிஸ்துவ ஐடென்டிட்டியை கொண்டு வந்த பிறகும் கூட விஜய் அவரோட லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய்னு அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். அந்த விஷயத்துலலாம் விஜய் வந்து வெரி போல்டு. அவர் வந்து ஒரு பிறப்பால் கிறிஸ்டியனாக இருக்கலாம். ஐ ஆல்சோ பிலீவ் தட் he believes in Hinduism. அப்படிதான் அவருடைய விஷயங்கள்லாம் நிறைய நேரம் பார்த்துலாம் ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு. கோயிலுக்கு போகிறது எல்லா விஷயம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் அரசியல் தலைவராக வந்துட்ட பிறகு உங்களுடைய மதம் டசன்ட் மேட்டர். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது மட்டும்தான். நீங்கள் வந்து எல்லா மதத்தையும் கடந்தவராக இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் திரு ராஜசேகர் ரெட்டி, திரு ஜெகன்மோகன் ரெட்டி பிறப்பால் கிறிஸ்தவர்கள். ரெண்டு பேருமே ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ், பைபிள் படிக்கக்கூடியவர்கள் தினமும் வீட்டில். ஆனால் முதலமைச்சர் ஆன பிறகு பிரம்மோற்சவம் நிகழ்ச்சிக்கு ஆந்திர அரசு கொடுக்கின்ற அந்த துணியை தான் பெருமாளுக்கு உடுத்த வேண்டும். அந்த துணியை இவங்க தான் கொண்டு போய் கொடுப்பாங்க.
அது வந்து அந்த பதவிக்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் கிறிஸ்துவர் இந்து எதுவும் கிடையாது, நீங்கள் அந்த மக்களினுடைய சேவகர். ஆனால் விஜய் இன்னும் யாரும் அதை மாதிரி பார்க்கல. அதை தான் நான் சொல்கிறேன். அவரோட கருத்து எதிர்பார்க்குறாங்க, அவரை பார்க்கவும் மாட்டாங்க. See, விஜய் இஸ் that way is very secular. அதுலலாம் விஜய்க்கு வந்து 100% மார்க்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் கடைசியாக ஒரே ஒரு இது, பாஜகவின் ஒரு ஃபோர்ஸான விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தி சம்பவம் பண்ணலான்னு நினச்ச அவங்களோட அஜெண்டாவோ இல்லை மத அரசியல், நீங்கள் சொன்ன மாதிரி மத நல்லிணக்கம் வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. வெளியிலேருந்து யாரும் வந்து சண்டை போட முடியாது, நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இன்னொருத்தர் வந்து விளையாட முடியும், கேம் விளையாட முடியும். ஸோ இந்த இதில் வந்து எப்படி பார்க்குறீங்க, பாஜகவோட அரசியல் எடுபடலையா? அவங்களுக்கு முருகனை வச்சு பண்ணுற ஒரு அரசியல் கூட இது வரைக்கும் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்ததே கிடையாது. முதல்ல தாமரை மலர்வதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக உண்மையிலே தமிழ்நாட்டில் வரணும்னா இதெல்லாம் தூக்கி போட்டு மக்கள்கிட்ட போய் அண்ணா சொன்ன மாதிரி வேலை செஞ்சாலே வளரும். சரி, பாஜக வந்து நீங்கள் ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸாக நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்கள் எதிர்ப்பாங்க. நீங்கள் அது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வளர்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு இருக்காது. நீங்கள் ஐடியாலஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை இங்கே திணிக்க நினைக்கிறீங்கல்ல, ஹிந்தி, இந்த மத அரசியல், இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனை. நாங்களும் மக்கள் பிரச்சனைக்காக போறோம்னா, நாங்களும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாங்களும் விஜய் மாதிரி, திமுக மாதிரி, அதிமுக மாதிரி நாங்களும் இதுக்கு போராடுவோம், நாங்களும் மக்களுக்காகவும் போராடுவோம், எப்போ பார்த்தாலும் நாங்கள் சாமிங்களுக்கு மட்டும் போராடிட்டு இருக்க மாட்டோம்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஜக மலரும் அப்போ வாய்ப்பு இருக்கு. See, பிஜேபி இஸ் நாட் அன் அன்டச்சபிள் எனிவேர். பிஜேபியோட செல்வாக்கு வந்து தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். எதனால் உயர்ந்திருக்கு? அவங்க இந்துக்களுக்காக போராடுறாங்கன்றதுக்காக இல்லை, அவங்களுக்குள்ள அவங்க கிட்ட இருக்கிற தலைவர்கள் வந்து ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாங்க அப்படின்னா. இப்போது 18% தேர்ட் ஃப்ரண்ட் வாங்கினாங்க 2024. மத பிரச்சனை பேசி அண்ணாமலை ஓட்டு வாங்கினாரு. என்ன பேசினார் அவர்? மக்களுக்கான பிரச்சனையை பேசினாரு, ஊழல் பத்தி பேசினாரு, ஊழலை எதிர்த்து பேசினாரு, இளைஞர்களுக்கு இது பண்ணுவோம், இதை பண்ண மாட்டோம். ஆக்சுவலா அதிமுக எதிர்கட்சியா அண்ணாமலை எதிர்கட்சியான்ற ஒரு பேச்சே வந்தது. அப்ப என்னன்னா, உங்களுக்கு உங்ககிட்டயே ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் இருக்கு. மத பிரச்சனையை பேசாம மக்கள் பிரச்சனையை பேசுனீங்கன்னா மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க. நீங்க மத பிரச்சனை பேசுனீங்க, இது பீப்புள் இஷ்யூவே கிடையாது, இது கிரவுண்ட்ல ஒர்க்கே ஆகாது பிஜேபிக்கு. ஓகே, உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.